செய்திகள் தொடர்கின்றன. அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகள் பற்றாக்குறை இருக்கிறது என்ற கேப்டன் விஜயகாந்தின் குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் வெறிநாய் கடியால் பாதிக்கப்பட்ட எள்ளிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 9 பேர் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையை அணுகிய போது அங்கு வெறிநாய் கடிக்கு மருந்து மற்றும் தடுப்பூசிகள் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட 9 பேரும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு நேற்றிரவு சென்றனர். அங்கு வெறிநாய்க்கடி மருந்து இருந்தபோதும் காலையில்தான் சிகிச்சை அளிக்க முடியும் என்று மருத்துவர்கள் கூறியதால் பாதிக்கப்பட்ட 9 பேரும் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். விருதுநகர் அங்கே போனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அங்கே போக மருந்துக்கு போங்கட்டாங்க. இங்கே வரோம் அங்கே போ இங்கே எத்தனை நம்பருக்கு போன்றாங்க. ஒன்றும் எங்களை பார்க்கல. ஊசி மாத்திரம் எதுவும் பார்க்கல. சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு இருப்போம். வெறிநாய் கடித்தவுடன் அதற்கான விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் விஷம் தலைக்கு ஏறி மனிதனின் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிருக்கு போராடி வருகின்றனர். இதற்கு நாங்கள் செய்த பாவமா இல்லை அரசு இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? இதுதான் எங்கள் கேள்வி, ஏழைகளின் கண்ணீர் கேள்வி. முன்னதாக அரசு மருத்துவமனைகளில் உயிர்காக்கும் மருந்துகள் பற்றாக்குறை உள்ளதாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருந்தார். அவரது குற்றச்சாட்டு தற்போது உறுதியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவமழை போதிய அளவில் பெய்யாத காரணத்தால் கேரட் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது என்று நீலகிரி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அருகே கேத்திபாலடா, கொல்லிமலை, தூதூர் மட்டம் போன்ற இடங்களில் உள்ள விவசாயிகள் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் கேரட் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் பருவமழை பொய்த்து போனதாலும் நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியாலும் இந்த ஆண்டு கேரட் விளைச்சல் மிகவும் குறைவாகிவிட்டதாக நீலகிரி மாவட்ட கேரட் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஏன்னா எங்களுடைய விவசாயம் முக்கியமாக காரட்டு, முட்டைக்கோசு, வெள்ளை வெங்காயம் தான். இந்த வருஷம் போதிய அளவு மழை இருந்தனால எங்களுடைய பயிர் நிறைய பாதிச்சிருக்குது. கூடவே நாங்கள் இப்போ அறுவடை சீசன். இந்த சீசனில் எங்களுக்கு மார்க்கெட் நல்ல விலையும் கிடைக்கல. திடீர்னு விலையில் இறங்கி போச்சு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் விவசாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காட்டெருமைகளும் வனவிலங்குகளும் மிகவும் தொந்தரவு பண்ணுறதுனால விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் பாகற்காயின் விளைச்சலால் அமோகமாக இருப்பதால் அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குறைந்த செலவில் ஊடு பயிராக பயிற்றுவிக்கப்படும் பாகற்காய் தற்போது அமோக விளைச்சல் அளித்துள்ளதால் தங்களுக்கு குறைந்த செலவில் கூடுதல் வருமானம் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கம்பு, கெவரு, நெல், சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம். பாவையை முத போட்டு பார்த்தேன், பரவாயில்ல, நல்ல லாபம் கிடைக்குது. சர்க்கரை வியாதி உள்ளவங்க நேராகவே தோட்டத்திலே கூட அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க. மதுரை, கிருஷ்ணகிரியை தொடர்ந்து சேலத்திலும் பிஆர்பி நிறுவனம் முறைகேடாக குவாரிகளை செயல்படுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சங்ககிரி, எடப்பாடி ஆகிய பகுதிகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கல் குவாரிகள் செயல்படுகின்றன. இவற்றில் மதுரை பிஆர்பி நிறுவனத்திற்கு சொந்தமான கல் குவாரிகள் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்து செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அந்த நிறுவனத்தின் கல் குவாரிகளுக்கு அருகிலுள்ள விவசாய நிலங்களை விற்பதற்கு விவசாயிகள் நிர்பந்திக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சங்ககிரி வட்டம் அரசராமன் பேரூராட்சி பகுதியில் மலைப்பகுதியில் இருக்கிற அந்த கோரியில் வெடி வைக்கிறதுனால ஏகப்பட்ட பக்கத்தில் இருக்கிற குடியிருப்புகளை குழந்தை குஞ்சுகளுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு வருது. அதனால் பக்கத்தில் விவசாயிகள்லாம் பண்ண முடியல. இந்த வெடி வைக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு தொழில் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. வெடி சத்தம் கேட்குது அப்படின்னு ஆடு மாடெல்லாம் இதனால ஏகப்பட்ட பாதிப்பில் இருக்குது. கல் குவாரிகளால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. எனவே இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் முன்விரோதம் காரணமாக வீடு ஒன்றை சூறையாடிய அதிமுகவினர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. களியக்காவிளையை அடுத்த அதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கரன். இவருக்கும் அவருடைய உறவினருக்கும் ஏற்கனவே சொத்து வாங்கியதில் தகராறு இருந்து வந்த நிலையில் நேற்று அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகன், எட்வின், நடேசன், பிரபு உள்ளிட்ட 6 பேர் சங்கரனின் வீட்டிற்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்கள் பலரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறிய சங்கரன், இந்த தாக்குதல் சம்பவத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்கள் பலரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறிய சங்கரன், காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். தாக்குதலின் போது வீட்டில் இருந்த தனது மனைவி சரஸ்வதி, மகன் சாஜி, மருமகள் சவிதா ஆகியோரையும் அந்த கும்பல் கடுமையாக தாக்கியதாக சங்கரன் தெரிவித்துள்ளார்.
ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு கடத்த முயன்ற 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்ததன் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது சென்னை வடபழனி ஆற்காடு சாலையில் வந்த ஒரு காரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் சோதனை செய்ததில் காருக்குள் சுமார் 300 கிலோ எடை கொண்ட கஞ்சா மூட்டை மூட்டையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கார் ஓட்டுநர் ராஜபாண்டி மற்றும் கார் உரிமையாளர் சேகரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து மதுரையில் விற்பனை செய்ய அவர்கள் திட்டமிட்டு இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சேகர் மற்றும் ராஜபாண்டியை கைது செய்த போலீசார் கஞ்சா மற்றும் அவர்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு 30 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆத்தூரில் முறைகேடாக சாராயம் விற்றதாக வான்மதி என்ற பெண்ணை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை ஆதரித்து போராட இருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மாவீரன் ஒண்டிவீரன் நினைவு நாளில் நெல்லையில் நடைபெற்ற அருந்ததியர்களுக்கான மண்ணுரிமை மாநாட்டில் கலந்து கொண்ட ராமகிருஷ்ணன் சுதந்திர போர் முதலில் நெல்லையில்தான் தொடங்கியதாக தெரிவித்தார். மேலும் அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டுள்ளதை அறிந்ததாக கூறிய ராமகிருஷ்ணன் அருந்ததியர்களுடன் இணைந்து உள் ஒதுக்கீட்டை ஆதரித்து போராட இருப்பதாகவும் கூறியுள்ளார். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் தென்னாப்பிரிக்கா முதலிடத்தை பிடித்தது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.